அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசியில் குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி. இந்த குருவுடைய அதிசார பெயர்ச்சி அப்படின்னா, குரு தன்னுடைய சாதாரண இயல்பான வேகத்தை விட மிக வேகமாக செயல்படக்கூடிய நிகழ்வைத்தான் குரு அதிசார பெயர்ச்சி என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுமார் 48 நாட்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது கடக ராசியில் இருக்குங்க. அந்த 48 நாட்கள் கழித்து மீண்டும் குரு தன்னுடைய இயல்பு நிலைக்கு, அதாவது மிதுன ராசிக்கே பெயர்ச்சி அடைஞ்சிருவார். ஸோ இந்த அதிசார பெயர்ச்சி நிகழ்வு காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் நீதி நெறி தவறாதவர்கள் என்றே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நேர்படவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செயல்படக்கூடிய நபர்களும் துலாம் ராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த குரு அப்படிங்கிறவர் அதிசார பயிற்சி, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் குருவுக்கென்று சில சிறப்பான பார்வைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ குரு தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5, 7 மற்றும் 9 ஆகிய 3 இடங்களுக்கு குருவுடைய பார்வை. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குருவுடைய பார்வை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 2, 4 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு இந்த பார்வை இருக்குங்க. ஸோ உங்களுடைய வீடான 10ஆம் வீடு, அதாவது கடக ராசி அப்படிங்கிறது 10ஆம் வீடுங்க. இந்த தொழில் கர்மஸ்தானம் என்று அழைக்கக்கூடியது, அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தை கொடுக்கறது, ஒருத்தருக்கு பட்டம் பதவி பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த இடத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. வேலை விஷயமாக நிறைய மாற்றங்களை பண்ணணுங்க. நிறைய பெரிய அளவில் பொறுப்புகள் எனக்கு கிடைக்கணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல இவ்வளோ வருஷம் வேலை பார்த்ததுக்கு எந்த பலனும் இல்லை. என்னுடைய உழைப்பை மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தாங்களே தவிர அதுக்குண்டான சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கல, அதுக்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கல. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. என்னுடைய நிலை இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நபர்களுக்கும், புதிய வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அப்படின்னு சரிங்க, நிறைய பேர் வேலையை இழந்திருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்துட்ருக்கிற வேலையாக இருக்கட்டும், இந்த நிகழ்வுகள்லாம் ஒரே சேர நடக்கக்கூடிய காலகட்டங்கள். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதே நேரத்தில் வேலை செஞ்சிட்ட இடத்துல நிறைய ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சூழலும், உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலத்தில் நடக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை தேடி வருங்க. ஏன்னா எல்லா வேலையும் வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சம்மந்தப்பட்ட தடைகள், அப்போ ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இதனால் உங்களுடைய நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் பூர்த்தி ஆகும். ஒரு சில வாக்குறுதியை கொடுத்து அதை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணி காட்டணும்னு போராடுறவங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த டைம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருன்னு சொல்லி நிறைய இடத்துல நீங்களே தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட் கூட இந்த காலத்தில் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக நிறைய தொழில் துறைகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தபடி எனக்கு சரியான விதத்தில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க. அதே நேரத்தில் நான் எதிர்பார்த்தபடி ஒரு பிஸ்னஸ் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி அப்படியே தான் இருக்குது. அடுத்த லெவலில் என்னால் மூவ் பண்ண முடியல. போட்ட பணமெல்லாம் தேக்க நிலையிலே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த நேரத்தில் நிச்சயம் ஏற்படுங்க. இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்தும் இந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் விஷயங்கள், உங்கள் பிஸ்னஸை நடத்த முடியாத அளவுக்கு சில தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது புதிய தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் நினச்சபடி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
திருமணம் தடைகள் அப்படிங்கிறது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா இந்த கல்யாணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக காலகாலத்தில் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் எல்லா யோகமும் கொடுக்குது. இந்த சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரருக்கு தன்னுடைய ராசிநாதன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த குரு அப்படின்னாவே திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்கள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம் பதவி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இவர் 10ஆம் இடத்துல வந்து பயிற்சி அடையக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய உச்ச நிலை இருக்கக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் திருமண தடைகள் அப்படிங்கிறதாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம், நிறைய முயற்சிகள் பண்ணிட்டோம், நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், அது வந்து அந்த மாதிரி ஒரு பாக்கியமே இல்லாமல் இருக்குது, அது தேவையில்லாமல் வந்து கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்படுதுங்க, கரு வந்து நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் செயற்கை கருத்திரிப்பு மூலம் கூட நிறைய முயற்சி பண்ணிட்டோம், அதுவும் எங்களுக்கு எதுவுமே ஃபேவராக இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சில சூழல். என்ன காரணம்னே தெரியலைங்க, மனைவி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்ன காரணம்னே தெரியல, கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி சூழல் இருக்கும். உங்களுக்குள்ள பிரிஞ்ச காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க, தேவையில்லாத ஒரு சின்ன விஷயங்க. அந்த சின்ன விஷயத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க. 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி பிரிஞ்சு வாழை 2 பேரும் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே வந்து விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் வந்து 2 பேரும் ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், காரணமே இல்லாமல் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி பிரிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னே தெரியலைங்க. எந்த தவறுமே செய்யாத நான் இன்றைக்கி அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே நேரத்தில் நாங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புங்க, ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் எதிர்பார்த்து போன வாழ்க்கை தான் எனக்கு சரியான விதத்தில் அமையல, அட்லீஸ்ட் என்னை தேடி வர வாழ்க்கையாவது நான் நினச்சபடி இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன், அந்த பயத்தில் இருக்கிறேன், இதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தருணத்தில் குரு பகவானுடைய உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டங்களில் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்புகள் பகைகள் அப்படிங்கிறதும் நீங்கள் நினச்சபடி சில வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான யோகம், இதனால் ஒரு குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. இது வரைக்கும் பிரிந்திருந்த குழந்தைங்களோட ஒன்று சேருவீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. எந்த குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்களோ அதே குடும்பத்தில் சேர்ந்து உங்களுடைய பழைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து உங்களுடைய காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேரேஜை கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ரிலேஷன்ஷிப்பு என்னை எதிர்பார்த்து நான் போன வாழ்க்கை எனக்கு சரியா இல்லை, என்னை தேடி வந்திருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக அமையுமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நினச்சபடி கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்குங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் நீங்கள் நினச்சபடி வாழ்கிறதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையும். புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோக காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லுங்க. ரொம்ப நாளாக வந்து பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தது, இதனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எங்கள் கைக்கு கிடைக்கலைங்க, ரொம்ப வருஷமாக வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து எங்களுக்கு ஃபேவராக இருக்குமா, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்குமான்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக கிடைக்குங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் பலன் கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை படுறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட யோகம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆடு மாடு அது அந்த மாதிரி கால்நடைகள் வாங்குவதற்கான யோகங்கள், இது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது. எல்லாமே ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க, ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து விற்றுட்டோம், மறுபடியும் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், அதுக்கு உண்டான தருணம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்குங்க. வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல், கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல பலன் கொடுக்குங்க. அரசு அதிகாரிகளுக்கு பட்டம் பதவி அப்படிங்கிறது தேடி வருங்க. அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடனை அடைப்பதற்காக ஒரு நல்ல முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும், கல்வியில் ஒரு நல்ல மேன்மையும், நினச்ச படிப்பு படிப்பதற்கான சில சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்.
நோய் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது வரைக்கும் எதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோமே தெரியலைங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நிறைய வைத்தியமெல்லாம் மாற்றம் பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதாவது உங்களுடைய மருத்துவ மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கான முறைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மருத்துவ மாற்றங்கள் அப்படிங்கிறதுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். அந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள திசாபுத்திகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.